ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் என்னோட எர்டிகாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் நியூ buyers of Ertiga, I just wanted to make this video for showcasing my user experience with this car for the past 7 years, covering 80,000 kilometers. காரை வந்துட்டு மெயின்லி 4 ரீசன்னால தான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு டிரைவிங் ஸ்மூத்னஸ்ஸு, செகண்டு மார்க்கெட்டில் இது புதுசாக இருந்துச்சு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு, தேர்டு ஸ்பேஷியஸான கார் எனக்கு தேவைப்பட்டுச்சு, நாலாவது ஐ வாண்டட் டு ஹாவ் அ மைலேஜ் ஃப்ரெண்ட்லி கார். நான் காரை சூஸ் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னதுன்னா சேஃப்டி. வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நம்ம கார் சேஃபாக இருக்கா, ஏன்னா மாருதி கார் லைட்டாக இருக்குன்னு. இது வரைக்கும் நான் 7 இயர்ஸ் யூஸ் பண்ணதில்ல. திஸ் கார் ஹேஸ் நாட் லெட் மீ டவுன் அண்ட் ஐ ஃபெல்ட் சேஃப். நான் அந்த காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்கேன், ஹைவேல நிறைய எடுத்துகிட்டு போயிருக்கேன். டியூரிங் த வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ. இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி கன்சர்ன்ஸ். யூஸ் பண்ண அந்த 4 பர்பஸ் வந்துட்டு ஐ ஹவ் பீன் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் சொன்ன ரீசன், நான் என்ன ரீசன்னால வாங்கினேனோ அந்த ரீசன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு வித் திஸ் கார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் வந்துட்டு இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு ரியலி அ லக்ஸுரி ஃபார் மீ. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கார் வென் ஐ ட்ராவல் பீங் அ டால் பர்சன் எனக்கு ஸ்பேஸே கிடைக்காது. பட் இங்கே வந்துட்டு பார்க்கும்போது நான் வந்துட்டு வென் ஐ எம் சிட்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் இந்த கிளாஸ் வியூ, வாட் எவர் this car is providing us is really good and I have really enjoyed. And most of my நான் ஏதாச்சும் பெரிய பெரிய ஐட்டம்ஸ், லாங் ஐட்டம்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இந்த கார் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வுட் சே திஸ் கார் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட் இன் யூட்டிலைசிங் த ஸ்பேஸ். அப்புறம் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டிக்குள்ளே அட்லீஸ்ட் 12.5 கிட்ட நான் ஐம் கெட்டிங் இட். அண்ட் ஹைவேல வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி ஓட்டினா 14, ரொம்ப காமாக 80ல் ரிலாக்ஸ்ட் அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓட்டினா ஐ ஹாவ் காட் அரௌண்ட் 16.5 to 17. இதுதான் ரியாலிட்டி எனக்கு வந்தது. வண்டி இன்ஜின் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓட்டி காமிக்காமல் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் சொல்கிறது வந்துட்டு பாயிண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஸோ வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ டிரைவ். கொஞ்சம் ஆர்பிஎம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓட்டும் போது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபீல்ஸ் comfortable, less noise and ஆனா கொஞ்சம் ஆர்பிஎம் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓட்டுறேன். I feel it's like a normal petrol car engine or a noise. And the point I want to mention here is I am talking about a car which has covered close to 80,000 kilometers for 7 years. And now what is the level of engine noise I'm getting, that I wanted you to experience. So engine vibration இதுவோ எதுவுமே வந்துட்டு இன்னமும் எனக்கு I am not able to feel it. I just wanted to rave so that you can get the experience. Let's talk about the economics of the car. நான் வந்து 7 years back இந்த கார் வாங்கும்போது it was an introductory offer, so I got it for 9.5 lakhs and now I'm getting a saleable value of close to 7+ lakhs, so which is a good deal considering 7 years of usage and 80,000 kilometers. So the main point which I wanted to emphasize here is Ertiga has a very very good resale value. Coming to the important aspect, நான் இந்த 7 இயர்ஸில் வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆஸ்பெக்டில் வந்துட்டு செலவு பண்ணியிருக்கேங்கிறத ஐ வாண்டட் டு டெல் யூ. ஃபஸ்ட்டு செலவு வந்துட்டு மெயின்லி பேட்டரிக்கு தான் பண்ணேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமேல வந்து பேட்டரி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ புது பேட்டரி, அதே அந்த ஹைப்ரிட் பேட்டரி என்ன தேவைப்படுமோ அந்த பேட்டரி மாற்றுறேன். மெயின் பேட்டரி மட்டும் தான், பானட்டில் இருக்க பேட்டரி தான் மாற்றினேன், சீட்டுக்கு அடியில் இருக்க பேட்டரி நான் மாற்றலை. ஸோ அதுக்கு ஒரு அரௌண்ட் 6,000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் அதோட வாரண்டி முடிகிற டைமில் அந்த செகண்ட் ரீப்ளேஸ் பண்ண பேட்டரியும் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் வாரண்டிக்குள்ளேயே இருந்தனால எனக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருச்சு. அகெயின் அனதர் 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு அது வேலிடாக இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு 65,000 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு கிளச்சு மாற்ற வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்துட்டு கிளச் அசம்பிளி அந்த சர்வீசிங் காஸ்ட் எல்லாமே சேர்ந்து அரௌண்ட் 13,500 rupees கிட்ட ஐ ஹேட் டு ஸ்பெண்ட். தென் ஒரு 65,000 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு எல்லா டிஸ்க் பிரேக்ஸும் அண்ட் பிரேக்கிங் கேலிப்பர் எல்லாமே திருப்பியும் ஓவர் ஹாலிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு 120-140 கிலோமீட்டர் ஸ்பீடில்
நார்மலி போக மாட்டேன். ஆனால் அந்த டைமில் போகும்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது வண்டி உதற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வண்டி வாங்கின புதுசில் எனக்கு இல்லை, ஆஃப் லேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸில் போய் பார்க்கும்போது டிஸ்க் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஓவர் ஹீட் ஆனதுனால கொஞ்சம் வேரியாக இருக்க மாதிரி. ஸோ டிஸ்க் பேட் அமுக்கும் போது ஜிர்க்குன்னு அதை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஓவர் கிரிப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ பிரேக் அடிக்கும் போது ஒரு கண்ட்ரோல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் சென்டரில் போய் சொன்னோன்னே இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா 80 to 100 km ஸ்பீடில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டோம் அந்த ப்ராப்ளமை. பட் அதுக்கு மேலே போகும்போது ஒரு எமர்ஜென்சி பிரேக்கிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கையில் கார் இருக்காது. அதனால நான் இமீடியட்டாக மாற்றிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு 7,000 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு பக்காவாக, அதாவது இயர்லி ஒன்ஸு அண்ட் 10,000 kilometers கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சர்வீஸ் கொடுத்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு. இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் 6 years யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ஜினில் லைட்டாக வைப்ரேஷன் இருந்துச்சு. ஒரு மாதிரி வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி டேஷ்போர்டு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்க மாதிரி இருந்துச்சு. அது நார்மல் தான். 6 years வண்டி அந்த டைமில் ஒரு 70,000 kilometers கிட்ட ஓடின வண்டி வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க. எனக்கு இது இருக்க வேண்டாம், இதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு இன்ஜின் பேட்டை மாற்றினீங்கன்னா இது இந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படி சொன்னாங்க. அதுவும் எல்லா இன்ஜின் பேட்டு கிட்ட ஐ திங்க் 3 இருக்கும்னு நினைக்கிறேன். 3ல் எது கொஞ்சம் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சோ அதை மட்டும் மாற்றினாங்க. தட் வாஸ் அரௌண்ட் 3,000 to 4,000 rupees ரேஞ்சில் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஜின் நாய்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட்டாக நான் சில ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அண்ட் ஐ ஹாவ் டு என்ஷோர் தட் திஸ் டசன்ட் சர்ஃபேஸுங்கிறத யோசிச்சது வந்துட்டு அண்டர் சேசஸில் வந்துட்டு நான் பெயிண்டிங் பண்ணாமல் வச்சுருந்தேன், கரோஷன் பெயிண்டிங் பண்ணாமல் இருந்தேன். அதை நான் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கார் கடியில் துரு பிடிக்காத அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஏதாச்சும் ஒன்று கீழே தட்டி பெயிண்ட் போனால் கூட அடுத்த சர்வீஸில் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி பட்டி பார்த்து அந்த துருவை எடுக்கிற மாதிரி ஐ ஹேட் என்ஷோர்ட். ஸோ அந்த ப்ராப்ளம், அதாவது சைட் ஸ்கேட்ஸில் வந்துட்டு துரு பிடிக்கிற மாதிரி இருக்க இஷ்யூவை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்துட்டு நம்ம ஹைவேல ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பழம் ஒரு டப்புன்னு அடித்து எடுத்துருவோம் நம்ம. ஸோ அப்படி எடுக்கும் போது ஏதாச்சும் ஒரு சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண கிலோமீட்டரில் சஸ்பென்ஷன் ஈவன் நவ் இட் இஸ் சூப்பர். நான் இங்கேருந்து இந்த காரை எடுத்துகிட்டு கண்டினியூஸாக 24 hours கூட ஓட்டியிருக்கேன். ஐ ஹவ் கான் டு கோவா, ஹைதராபாத் ஓட்டிட்டு போயிருக்கேன். அண்ட் இங்கேருந்து ஐ ஹவ் விசிட்டட் டவுன் சவுத் கொச்சின். ஸோ மை லொக்கேஷன் இஸ் இன் சென்னை. ஸோ சென்னையிலேருந்து மேக்ஸிமம் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த 600 to 1,000 kilometersக்குள்ளே ஐ ஹவ் யூஸ்ட் இட் வெரி வெல். அண்ட் எவ்ரி 6 months I go for a long drive. And the long drive போகும்போது the car has really supported me well. And இது வரைக்கும் எனக்கு பெருசாக வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் கிரியேட் பண்ணல. ஸோ ஃபைனலி என்னோட கன்க்ளூஷன் என்னதுன்னா, ஐ ஹவ் பீன் வெரி சாட்டிஸ்ஃபைட் யூசர் ஆஃப் திஸ் கார் அண்ட் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் கார். ஒன்லி பாயிண்ட் இஸ் சேஃப்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டினீங்கன்னா ஐ ஃபைண்ட் திஸ் கார் இஸ் ஓகே. அண்ட் மெயின்டெனன்ஸும் பக்காவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக செலவு வைக்காது. அந்த செலவு வர குட்டி செலவு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேஜர் செலவை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் யூ கேன் கம்ஃபர்டபிளி யூஸ் திஸ் கார் ஃபார் 10 to 12 years ஆல்சோ. இன்ஜின் இஸ் வெரி குட் அண்ட் யூ வில் நாட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ். நான் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. My final verdict is, if you like the design of the car and if you feel this car is good, go for it.